வீட்டு மாடியில் பாரம்பரிய காய்கறிகள் கனிகள் விளைவிக்கும் நெல்லை தமிழாசிரியை முனைவர் சுப்புலட்சுமி. விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, அது வாழ்க்கை என்ற நம்மாழ்வாரின் வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து வரும் தமிழாசிரியை முனைவர் சுப்புலட்சுமி. வகுப்பறையில் பாடம், மாடியில் விவசாயம். 5600 பேருக்கு இலவச விதை பகிர்வு செய்து சாதனை. பாரம்பரிய இயற்கை விவசாயத்தில் சர்வதேச அளவில் சாதனை படைக்கும் தமிழாசிரியை முனைவர் சுப்புலட்சுமி. திருநெல்வேலி கேடிசி நகரை சேர்ந்தவர் தமிழாசிரியை முனைவர் சுப்புலட்சுமி. மாணவர்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்து பாடம் நடத்தி வருவதோடு களப்பயிற்சியும் அளித்து வருகிறார். தனது வீட்டின் மொட்டை மாடியில் ஜெயாஸ் கார்டன் மூலம் அரிய வகை மூலிகைகள் மற்றும் காய்கறிகளை விளைவிப்பது மட்டுமின்றி 5600க்கும் மேற்பட்டோருக்கு இலவச விதைகளை அனுப்பி வியக்க வைத்துள்ளார். நான் கடந்த ஒரு 3 ஆண்டு காலமா மாடி தோட்டம் வச்சு பராமரிச்சுட்டு வரேன். நான் அரசு பள்ளியில முதுகலை தமிழாசிரியரா இருக்கேன். எனக்கு இந்த மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கான ஆர்வம் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க 11ஆம் வகுப்புல இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. ஸோ அது சம்பந்தமா மாணவிகள்கிட்ட பேசும் பொழுது அதை நம்ம செஞ்சு காமிக்கும் போதுதான் அவங்களுக்கும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் ஆரம்ப நாட்கள்ல இதை ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் போது 150 தொட்டிகள்ல தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா இதனுடைய தேடல் எனக்கு மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினால அதிகமான காய்கறிகளை மெயினா நான் இதுல கான்சென்ட்ரேட் பண்றது எது அப்படின்னாக்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்டு ரக பாரம்பரிய விதைகளை நம்ம கண்டெடுக்கணும். அதை நம்ம பரவலாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனால ஜெயாஸ் கார்டன் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதன் மூலமா இது வரைக்கும் ஒரு 5600 பேருக்கு இலவசமா விதைகளை பகிர்ந்திருக்கேன். சொல்ல போனா ஒரு கத்தரி வகை அப்படின்னாலே ஒரு 19 வகை கத்தரி, ஒரு 4-5 வகை தக்காளி ரகங்கள், ஒரு 8-9 வகை மிளகாய் ரகங்கள் இருக்குது. அதுல நெய் மிளகாய், வயலட் கலர், கருப்பு கலர், மஞ்சள் மிளகாய், இப்படி நிறைய வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி அவரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7-8 ரகம் அவரை. இதே மாதிரி தேடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நாட்டுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 600 விதமான கத்தரி ரகங்கள் இருக்கு. நம்ம இப்ப வளர்த்துருக்கிறது 19 தான். இன்னும் தேடல் அதிகமா இருக்குது. எல்லாத்தையுமே கண்டெடுக்கணும், அதை எல்லாமே பரவலாக்கம் செய்யணும். எல்லாருமே மாடி தோட்டம் வைக்கணும், நஞ்சில்லாத காய்கறிகளை சாப்பிடணும். ஏன் அப்படின்னாக்க இப்போ ஒரு காய்கறி நமக்கு சேருது அப்படின்னா கண்டிப்பா பூச்சிகள் அதிகமா இருக்கும். அந்த பூச்சிகளை சரி பண்றதுக்காக அவங்க ரசாயன உரங்களை நம்ம பயன்படுத்துவாங்க. நம்ம அந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துறது இல்லை. இதுக்கு போடக்கூடிய உரங்கள் எல்லாமே நானே வீட்டுல தயார் பண்றது. அதுக்காக நான் என்ன செலவு பண்றேன் அப்படின்னாக்க வீட்டுல நம்ம காய்கறிகளை கட் பண்றோம் இல்லையா, அதோட தோள்கள், நம்ம சாப்பிடும்போது பழங்களுடைய வேஸ்ட், அதை தான் நம்ம கம்ப்ளீட்டா மக்க வச்சு கிச்சன் கம்போஸ்ட் உரமா பயன்படுத்துறோம். அது போக ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம் இதை நம்ம பயன்படுத்துறோம். சில நேரங்கள்ல நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்க கவர்மெண்ட்ல இருந்து நம்ம கிட்ட மக்கும் குப்பை வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அதை அவங்க மக்க வச்சு கொடுக்கறத அதை நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். இதுதான் நம்முடைய உரக்கம். அதே நேரம் பூச்சிகள் சொல்ல போனா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விதமான பூச்சிகள் வரும். அந்த ஒவ்வொரு பூச்சிகளுக்குமே நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டியில இருந்தே நம்ம எல்லா பூச்சிகளையுமே சரிப்படுத்திடலாம். ரசாயன பூச்சி வரட்டில என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க பூச்சிகளை கொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய நோக்கம் இயற்கை விவசாயத்துல என்ன அப்படின்னா பூச்சிகளை விரட்டுறதுதான். அப்போதைக்கு அதை விரட்டுவோம். நம்ம அதுக்கான ஹார்வெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த உணவு சங்கிலி, ஒரு உயிரியை சார்ந்துதான் இன்னொரு உயிரி இருக்குது இல்லையா, அதை எல்லாமே உணவு சங்கிலியை நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்க வைக்கிறது கிடையாது. எல்லா பூச்சிகளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும்.
அதோட சேர்ந்து நம்மளும் வாழணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் நம்மளுடைய இது. நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா வகையான பூச்சிகள் இருக்குது. அதே மாதிரி அணில் இருக்கும், ஓனான்னு சொல்லக்கூடிய எல்லா ரகங்களுமே இதுல பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு தீங்கு செய்யுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பூச்சிகள் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து நிறைய இருக்குது. நம்ம இதோட நம்ம வந்து பழக ஆரம்பிக்கும் பொழுது, இந்த தோட்டத்தோட கூட சேர்ந்து நம்மளும் வாழ ஆரம்பிக்கும் பொழுது இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கத்துக்க முடியும். நான் எங்க இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னாக்க வந்து கண்டிப்பா செடிகள் கிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொன்றையும் வந்து என்ன சொல்றது அப்படின்னா அனுபவம் மூலமா தான். ஒரு செடியில வந்து ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அது ஏன் நடக்கல அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க ஆரம்பிச்சு மீண்டும் மீண்டும் அதை வந்து முயற்சி செய்யும் பொழுது அது ஒரு விதத்துல வந்து நமக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வழியை நமக்கு கொடுக்குது. அந்த மாதிரிதான் என்னுடைய தேடல் எல்லாமே இந்த இயற்கை விவசாயத்துல வந்துகிட்டு இருக்குது. இன்னும் அதிகமான நிறைய வந்து விதைகளை வந்து நான் கண்டெடுக்கணும், அதை வந்து பரவலாக்கம் செய்யணும், அதை இலவசமா செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் நோக்கமா வச்சு இந்த தோட்டத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் வந்து நம்ம காய்கறிகளை கூட வந்து யாருக்கும் வந்து விற்பனை பண்ணல. அதனுடைய மெயின் காரணம் என்ன அப்படின்னாக்க வந்து நான் வந்து இப்ப விற்பனை பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பா அதை நல்ல விதத்துல எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அதை அதோட மறந்துடுவாங்க. ஆனா நான் இலவசமா கொடுக்கும் பொழுது அதனுடைய ருசி அவங்கள கண்டிப்பா வந்து பேச வைக்கும். அடுத்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் 2 தடவை கொடுக்கும்போது 3வது தடவை இதை என்ன பண்றீங்க, எப்படி வளர்க்குறீங்க, இதுக்கு என்னென்ன பண்ணணும், எனக்கும் இதை கொடுங்க, நானும் வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வழியை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து மாடித்தோட்டம் வச்சு இப்ப நிறைய பேர் மாடித்தோட்டம் வச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து அதாவது நம்ம கிட்ட கேட்டு வராங்களோ இல்லையோ நம்மளாவே நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு கூட காலையில ஒரு ஃபேமிலியோட வந்துட்டு நிறைய செடிகளை நம்ம கிட்ட நாற்றுக்கள் வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளா வெளியே போய் ஒரு நல்ல விஷயம், அதுக்காக அவங்க நம்மளை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதை வந்து பரவலாக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய டைம் செலவு பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு அரசு பணியில இருந்துகிட்டும் என்னால இதை பண்ண முடியுது. அது மட்டும் இல்ல, நான் இப்ப இடையில தான் வந்து பிஹெச்டி முடிச்சேன். அப்ப அதுக்கு வந்து எவ்வளவு டைம் ஆகும், அந்த பணியில கூட என்னால இதை பண்ண முடியுது அப்படின்னாக்க இது மேல வந்து ஒரு ஆர்வம், ஒரு விதமான முயற்சி மட்டும் நமக்கு இருந்தா போதும். இல்ல உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குது, இல்ல இது சம்பந்தமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னுடைய தொடர்பு எண்ணில் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது ஆர்வமா உங்களுக்கு நான் இது எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இலவசமா உங்களுக்கு மாடி தோட்டம் வைக்கிறதுக்கான எல்லா வழிகாட்டுதலோட விதைகளையும் நான் உங்களுக்காக கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கிறேன். மேடம், இப்போ பார்த்தோம்னா நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க? இது தொட்டிகள். அது மட்டும் இல்ல, இந்த தொட்டிகளுக்காக நான் அதிகமா செலவு பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. நம்ம 20 லிட்டர் வாட்டர் கேன் நம்ம வீட்டுல எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அது வந்து 10 ரூபாய் 15 ரூபாய் ரேட்ல நம்ம வந்து பழைய கடைகள்ல சொல்லி வச்சோம் அப்படின்னா கிடைக்கும். அதை வந்து நான் கட் பண்ணிட்டு மேல் பாதியை கட் பண்ணிட்டு இப்ப கத்தரி அந்த செடி ரகங்களுக்கு எல்லாமே வந்து 3/4 சைஸ் அந்த கேன் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வச்சுக்குவேன். இதே கீரை ரகங்களா இருந்தா பாதியா கட் பண்ணிப்பேன். சரி, இந்த பாதியை வந்து வேஸ்ட் ஆக்குவேனா அப்படின்னா கண்டிப்பா அதை பூச்செடிகளுக்கு பயன்படுத்திடுவேன். அதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் தொட்டிகள் மாதிரி எல்லாம் கூட நம்ம பண்ணியிருக்கோம். எதையுமே வேஸ்ட் பண்றது கிடையாது. எல்லாமே வந்து பழையதுல இருந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் 45 விதமான கீரைகள்ல தான் நான் முதல்ல வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம கிட்ட வந்து ஒரு 400க்கு மேற்பட்ட செடிகள், மரங்கள், மூலிகைகள், கொடிகள் இருக்குது. கொடி ரகங்கள் மட்டுமே வந்து ஒரு 18 விதமான கொடி ரகங்கள், தக்காளி ஒரு 3, ஒரு அவரை அப்படின்னா ஒரு 6 7, மூலிகைகள் அப்படின்னாக்க ஒரு 60க்கு மேல மூலிகைகள், அது மட்டும் பழமரங்கள் அப்படின்னாக்க ஒரு 25 கிட்ட நம்ம கிட்ட இருக்குது. எப்போதுமே மாடி தோட்டத்துல எல்லாமே காய்ச்சிக்கிட்டே இருக்குமா, பழுத்துக்கிட்டே காய்கள் இருக்குமா, பழங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒவ்வொரு பட்டம் அறிந்து ஒவ்வொன்றையும் விளைவிக்கணும். இப்ப ஆடி பட்டம் அப்படின்னாக்க அந்த கொடி காய்கறிகள் ஃபுல்லாவே நமக்கு பலன் தரும். அதுவும் இப்ப வந்து பனிக்காலம் அப்படின்னா அந்த பனிக்காலத்துல அவரை வகைகள் ஃபுல்லா பலன் தரும். அதே மாதிரி வெயில் காலங்கள் வருது அப்படின்னாக்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிழங்குகள், வெள்ளரி, அப்புறம் கத்தரி, வெண்டை, தக்காளி அதெல்லாம் கூட வெயில் காலங்கள்ல வரும். இந்த மாதிரி அது மாதிரி மழை காலங்கள்ல கீரைகள் எதுவுமே வராது, வெயில் காலங்கள்ல கீரைகள் வரும். இப்படியே வந்து நம்ம ஆடிப்பட்டம், தைப்பட்டம், மாசிப்பட்டம், சித்திரை பட்டம்னு பட்டங்கள் அறிந்து எந்தெந்த நேரத்துல எதை போடணும் அப்படிங்கிறத பார்த்து இப்ப குளிர்காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, நூல்கோல், டர்னிப் இதெல்லாம் வந்து அந்த டைம்ல போட்டிருந்தேன். அதெல்லாம் இப்ப அறுவடை முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சேன். இப்படி ஒவ்வொரு டைமுக்கும் எதை போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டு பராமரிச்சுட்டு வரோம்.
மேடம் இப்போ பார்த்தோம்னா நம்மகிட்ட மூலிகை செடிகள்னு சொன்னீங்க. மூலிகை செடிகள் எந்தெந்த மாதிரி செடிகள், எது எதுக்கு பயன்படக்கூடிய செடிகள்லாம் இருக்குது இப்ப நம்ம? மூலிகைனா வந்து ஒரு 50க்கும் ஒரு 60 கிட்டவே நம்ம கிட்ட இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்யாண முருங்கை அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மரம். அந்த காலத்துல எல்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் அது மருந்து. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடியது. எப்படி சாப்பிடலாம் அப்படின்னாக்கா வந்து சும்மா கசாயமா நம்ம பிடிக்காத மாதிரிலாம் சாப்பிட வேண்டியதுல துவையெல்லாம் அரைச்சு சாப்பிடலாம். அதனுடைய சுவை பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து வாழைப்பூவுடைய சுவை மாதிரி தான் இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பட்டியில வந்து நீர் கட்டிகள் இருக்கு அப்படிங்காங்க. அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது. இன்னைக்கு கூட காலையில வந்து கீரையும் அதனுடைய கட்டிங்ஸும் ஒரு ஃபேமிலி வந்து வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா டாக்டர் வந்து இதை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சாப்பிட சொல்லி அப்படி. அது மாதிரி நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயுமே நம்ம ஒரு 2 வெரைட்டி வச்சிருக்கோம். அது எல்லாமே அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல நீரிழிவு நோய்க்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒரு வீட்டுக்கு 2 பேர் 3 பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குது. அதுக்கான மருந்துகள் நம்ம கிட்ட நிறையவே இருக்குது. அதை வந்து சும்மா சாதாரணமா புளிக்குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது ஒரு பச்சை பட்டாணியை வந்து சாப்பிட்டா என்ன சுவை இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அமேசான்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க 3000ல இருந்து 30,000 வரை அதனுடைய விதைகள் விற்கப்படுது. ஆனா நம்ம ஊர்ல அது வந்து களைச்செடியா இருக்குது. எங்க வேணும்னாலும் கண்டிப்பா அதை பாக்குறவங்க அதை பார்த்து அதை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரணக்கல்லின்னு ஒரு இருக்கு. அதுல ஒரு 2 வெரைட்டி வச்சிருக்கேன். ஈட்டி ரணக்கல்லி, சாதா ரணக்கல்லி. அது வந்து சிறுநீரக கற்களை வந்து சரி செய்யக்கூடியது. அதை வந்து சும்மா ஒரு இலையை வந்து தினமும் சாப்பிட்டாவே தொடர்ந்து ஒரு 3-4 நாட்கள் சாப்பிடும் பொழுதே அந்த கல் வந்து தன்னால வந்து யூரின் வழியா வெளிவரக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்சுலின் பிளான்ட்னு ஒண்ணு இருக்குது. அதனுடைய இலைகள் வந்து நம்ம டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க சுகர் வந்து 300-400 இருந்தா கூட 1 மாத காலத்துல தொடர்ந்து நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து நமக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதனுடைய சுவை வந்து உடனே நம்ம நினைப்போம் கசப்பு சுவையா இருக்கும், நம்மளால அதை சாப்பிட முடியாதோ அப்படின்னு. தினமும் நான்லாம் வந்து காலையில வந்தவொடனே அதை சாப்பிடுறேன். சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அது வந்து புளியினுடைய இலையை சாப்பிட்டா என்ன சுவை இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பிரண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 6 விதமான பிரண்டை ரகங்கள் இருக்குது. ஓலை பிரண்டை, தட்டை பிரண்டை, உருட்டை பிரண்டை, சதுர பிரண்டை, இலை பிரண்டை அப்படின்னு இருக்குது. பிரண்டைகளை சாப்பிடணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா வந்து அந்த பிரண்டையை சமைக்கிறதுல நிறைய பேருக்கு சிரமங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னாக்க வந்து அது வந்து நிறைய நார் இருக்கும், அரிப்பு தன்மை இருக்கும், எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அவங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்க இலை பிரண்டைன்னு ஒரு ரகம் இருக்குது. அது நார் இருக்காது. அதே நேரம் வந்து அது வந்து சமைக்கிறது ஈஸி. அப்படியே இலையில எந்த ஒரு பக்குவமும் பார்க்காம அப்படியே போட்டு நீங்க சமைச்சு எடுத்துடலாம். அது அரிப்பு தன்மையும் இல்லாதது. இப்போ பிரண்டை சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்மளுடைய முதுகு தண்டு அந்த எலும்புகளை எல்லாமே வந்து நல்ல பலப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த பிரண்டை ரகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி முசுமுசுக்கை இலை, அப்பக்கோவை இலை இதெல்லாமே கூட நம்ம கிட்ட இருக்குது. அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்க வந்து சளி தொந்தரவு, காய்ச்சல் இது மாதிரியான ரகங்களுக்கெல்லாம் வந்து அதை வந்து நம்ம துவையெல்லாம் அரைச்சு சாப்பிடும் பொழுது சளி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அது சரி செய்யக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அதே மாதிரி முடக்கு அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்குது. அதனுடைய பெயர்லயே வந்து முடக்கு அச்சான் அப்படிம்பாங்க. முடக்கு வாதம், கை கால் வந்து வாதம் வந்திருக்குது, இல்ல கை கால் வலி இருக்குது, முட்டு வலி இருக்குது. இப்பெல்லாம் 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஆண் பெண்களுக்குமே முடக்கு அந்த வலிகள் இருக்குது. அதையெல்லாம் சரி செய்யக்கூடியது. அந்த கீரையை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு தோசை மாவுல நல்லா கலந்துட்டு இட்லி தோசையா ஒரு கிரீன் தோசை மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது சுவையில எந்த மாற்றமுமே இருக்காது. அது மட்டும் இல்ல அகத்தி கீரை இருக்குது நம்ம வீட்டுல. சாதாரணமா அகத்தி அப்படிங்கிறது வந்து நீங்க கீரையா நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டுருப்போம். பட் வீட்டுல இயற்கை விவசாயத்துல அந்த அகத்தியை வளர்க்கும் போது அது கசப்பு தன்மை இல்லாம இருக்குது. வெள்ளை பூ பூக்கக்கூடியது, சிவப்பு பூ பூக்கக்கூடியது 2 இருக்குது. 2னுடைய கீரையுமே வந்து குடல் புண்களை, அல்சரை எல்லாம் சரி பண்ணக்கூடியது. அதே நேரம் அந்த சிவப்பு பூ பூக்கக்கூடிய அந்த சிவப்பு பூவை வந்து ஒரு முட்டை பொரியல் மாதிரி நம்ம பொரிச்சு சாப்பிடும் பொழுது ஒரு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடும் போது ஹீமோகுளோபின் லெவலை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே நல்ல ஒரு அருமருந்தா இருக்கும். பொன்னாங்கண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 வகையான பொன்னாங்கண்ணி. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கண் நோய்களுக்கெல்லாம் அது ஒரு சிறந்த மருந்தா இருக்குது. அப்புறம் வெட்டி வேர் நம்ம கிட்ட இருக்குது.
வெற்றிவேர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நல்ல நறுமணம் தரக்கூடியது அப்படிங்கிறதுக்கும் அப்பாற்பட்டு, நம்ம வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து சோப்பு அதிகமா பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பளபளப்பு தன்மையோட இருக்கும். ஆனா நம்ம இப்பலாம் நெறைய கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அந்த நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நலங்கு மாவு பயன்படுத்தும் பொழுது, இந்த பூமியும் வந்து காப்பாத்தப்படும். ஏன்னா ரசாயன குளியல் நம்ம சோப்பெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த ரசாயனம் போய் மண்ணில் கலக்கும் போது சரியான வந்து ஒரு விளைச்சல் கொடுக்காத ஒரு செறிவில்லாத மண் வந்து உருவாயிரும். இப்போ இந்த நலங்கு மாவெல்லாம் வெட்டிவேர் போட்டு நம்ம செய்யும் பொழுது நல்ல நறுமணம் இருக்கும். நம்மளே இப்போ ஒரு அலுவலகத்துக்கு போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம், காலேஜுக்கு போறோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த நாள் முழுக்க ஒரு நறுமணத்தை தரக்கூடியது. அதை இயற்கை விவசாயத்துல மாடி தோட்டத்திலே நான் விளைய வச்சு எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதிகமான மூலிகைகள் நம்ம கிட்ட இருக்குது. அது மாதிரி சீதேவி செங்கழு நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையுமே நம்ம கிட்ட இருக்குது. அது வந்து வெரிகோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் புடைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இதை கஷாயமாக வைத்து சாப்பிடும் பொழுது அந்த நோய் வந்து மிக சீக்கிரமாக குணமடையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி கள்ளி முளையான்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது. அந்த காலங்கள்லாம் வந்து மலையில ஏறி போய் விறகெல்லாம் ஒடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வு வந்து இருந்தது. அப்பெல்லாம் வந்து இப்ப நம்மள மாதிரி எங்க போனாலும் ஒரு வாட்டர் கேனை தூக்கிட்டு போற பழக்கம் வந்து அந்த காலத்துல கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி போகிற வழியில ஒரு கள்ளிமுளையான பாக்குறாங்க அப்படின்னாக்கா அதை எடுத்து மென்று சாப்பிடும் பொழுது தண்ணீர் தாகத்தை அது வந்து சரி செய்யும். அது மட்டும் இல்ல, அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதுக்கு இருக்குது. அது வந்து என்ன ஒரு சிறப்பு தன்மை அந்த கள்ளிமுளையானுக்கு அப்படின்னாக்கா வந்து பகல்ல வந்து அதை சாப்பிடும் பொழுது புளிப்பு தன்மையோட இருக்கும். அதே வந்து 6 மணிக்கு மேல ஒரு இரவு நேரத்துல நீங்க அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கசப்பு தன்மையோட இருக்கும். அந்த மாதிரியான மூலிகைகளுமே நம்ம கிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிறைய மூலிகைகள், அது மாதிரி சீத்தா பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம். முள் சீத்தா வச்சிருக்கோம், சிவப்பு சீத்தா, நார்மல் சீத்தா, அதுக்கப்புறமா வந்து இம்போர்ட்டட் சீத்தா, அதெல்லாமே வச்சிருக்கோம். முள் சீத்தா வந்து புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பூனைக்காளி அவரைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த பூனைக்காளி அவரை வந்து இப்போ புரோட்டீன்ஸ் இல்லை அப்படின்னாவே நம்மளுடைய அந்த என்ன சொல்றது வலு இல்லாம இருப்போம். அது 40 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு வலு தன்மை வந்து கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்து மெனோபாஸ் டைம்லலாம் வந்து அதிகமான வலிகளை சந்திப்பாங்க பெண்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பூனைக்காளி வரை வந்து ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது புரோட்டீன் பவுடர்னு சொல்லிட்டு கடைகள்ல விற்குது இல்லையா, அது எல்லாமே இந்த பூனைக்காளி அவருடைய விதைகளை பொடி பண்ணி கொடுக்கக்கூடியதுதான். அதுவுமே நம்ம கிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான மூலிகைகள். அது மாதிரி நெய் மிளகாய் இருக்குது. நெய் வந்து ஊத்துனா ஃபேட்டும்பாங்க. பட் நெய் மிளகாயை போடும்போது ஃபேட்டும் கிடையாது, அதே நேரம் மனமும் இருக்கும், சுவையும் இருக்கும். ஒரு மிளகாய் போட முடியாது. ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு 1/4 துண்டு மிளகாய் போட்டா போதும். காரமும் இருக்கும், நெய்யினுடைய சுவையும் இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வளர்த்து எல்லாமே உருவாக்கி கொடுத்துட்டு போனது. பட் இப்ப நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஸோ அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து அடுத்த முறையினருக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜெயாஸ் கார்டன் மாடி தோட்டம். மேடம், இப்போ பார்த்தோன்னா முக்கியமா வந்து இந்த இதுல வந்து நிறைய வித்தியாசமான இதெல்லாம் வச்சிருக்கீங்க, விதைகள், செடிகள் எல்லாம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நீங்க எப்படி வாங்குனீங்க? நான் ஆரம்ப நாட்கள்ல வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து சும்மா ஆன்லைன்ல கொஞ்சம் விதைகள் வந்து வாங்கினேன். அதுல எல்லாமே சக்சஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வணிக ரீதியா பண்ணக்கூடியவங்க வந்து அதிகமான நாட்கள் வந்து வச்சிருப்பாங்க, நமக்கு அது தெரியாது. அதுல நம்ம ஏமாற்றப்படும் பொழுதுதான் இதற்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஜெயாஸ் கார்டன் ஆரம்பிச்சுட்டு அதன் மூலமா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய நான் பகிர ஆரம்பிச்சேன். எப்பவுமே முன்கை நீண்டாதான் முழங்கை நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் வந்து நான் பகிர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, என்கிட்ட இல்லாத ஒவ்வொன்றையும் அவங்க வந்து தேடி தேடி, அக்கா உங்ககிட்ட இது இல்லை அதனால நான் உனக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே எனக்கு வந்து விதைகளை அனுப்பிட்டே இருக்காங்க. அப்படி வந்ததா என்னுடைய மாடி தோட்டத்துல ஒரு 90% மேல என்னுடைய உறவுகள் எனக்கு கொடுத்த இலவசமா கொடுத்தது தானே தவிர எதுவுமே இல்லை. அதனாலதான் நானும் எல்லாருக்கும் இதை இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறேன். இவரது மாடி தோட்டத்தில் பாரம்பரியமான அரிய வகை காய்கறிகள், பழ வகைகள் மற்றும் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் மூலிகை செடிகள் என குவிந்து கிடக்கின்றன. வகுப்பறையில் பாடம், மாடியில் விவசாயம், 5600 பேருக்கு விதை பகிர்வு என தன்னை பாரம்பரிய விவசாயத்திற்காக அர்ப்பணித்து அறப்பணியில் ஈடுபட்டு வருகிறார் தமிழாசிரியை முனைவர் முத்துலட்சுமி.